A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalms chapter 56. ஸோ சங்கீதம் 56வது அதிகாரத்தை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டுனா டேவிட் ஃபிலிஸ்டைன்ஸ் கூட சண்டை போட போகுது. காத்தில் டேவிட் என்ன பண்ணுறாரு, ஃபிலிஸ்டைன்ஸ் கூட போரில் இருக்க போது எழுதுறாங்க. ஸோ இது என்னது, டேவிடுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் லைஃப். ஏன்னா டேவிட் அந்த போரில் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, டிஃபிகல்ட்டியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தார். அந்த நேரத்தில் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். ஸோ இந்த சங்கீதம் என்ன பண்ணுதுன்னா, இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணுது, டேவிடோட பயத்தை பற்றி சொல்லுது. டேவிடோட பயமும் டேவிட் ஆண்டவரையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறாருன்னு இந்த சங்கீதத்தில் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன சொல்கிறாரு, டேவிட் என்ன சொல்கிறாரு, when I am afraid, அதாவது நான் பயத்தில் இருக்க போதுன்னு சொல்லிட்டு, ஆனால் என்ன சொல்கிறாரு, முடிக்க போது பயத்தை பற்றியே சொல்லலை. ஏன்னா என்ன ஃபுல்லாக ஓவர்டேக் பண்ணுது. ஆரம்பத்தில் அவருக்கு இனிஷியலாக பயம் வருது, ஆனால் அந்த பயம் உடனே என்ன ஆகுது, ஆண்டவர் பிரசன்னம் இருக்கும்போது ஆண்டவர் அவர் கூட இருக்கிறன்ற அந்த ஞாபகம் வந்தோடனே அந்த பயம் ஃபுல்லாக இல்லை. ஸோ அந்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது ஃபியர்னு தொடங்குறாரு, ஆனால் முடிக்க போது ஃபியர்னு ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா யார் இருக்கார், அவர் கூட ஆண்டவர் இருக்காருன்ற தைரியத்தில் டேவிட் இருக்கிறார். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது கீ வேர்ஸஸ் verse 8. So Psalms chapter 56 verse 8, which says, you have kept count of my tossings, put my tears in your bottle, are they not in your book? என்னோட சொல்கிறேன், you have kept count of my tossings, put my tears in your bottle, are they not in your book? ஸோ என்ன நடக்குது இந்த சங்கீதத்தில், டேவிடுக்கு என்ன ஆகுது, அந்த பயம் பற்றி சொல்ல போகுது, when I am afraidனு சொல்ல போகுது, ஆனால் பயத்தில் முடிக்கல. ஏன்னா அவருக்கு என்ன தெரியுமா, அவர் பல வாட்டி ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார், அவரை சஸ்டெயின் பண்ணியிருக்கார், அவரை பாதுகாத்திருக்கார். அதுவும் மோஸ்ட்லி இப்போ இந்த வசனம் படி பார்க்க போது டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ப்ரைவேட்டாக தனிமையில் யாருக்கும் தெரியாத நேரத்தில் அழப்போது கண்ணீர் விட்ட போது என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் அங்கே இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவர் அங்கே இருந்து அவர் கண்ணீரை கலெக்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு ஆறுதலாக இருந்திருக்காரு. ஸோ அதனால தான் டேவிட் என்ன பண்ணுறாரு, இந்த சூழ்நிலையிலையும் அவர் பயப்பட மாட்டேன்னு தைரியமாக சொல்லிட்டு இருக்கார். ஸோ ஒரு அனாலஜிக்கு நீங்கள் பாருங்கள், ஒருத்தருக்கு கஷ்டம் நடக்குது, இன்னொருத்தருக்கு கஷ்டம் நடக்குது. ரெண்டு பேருக்கு யார் சஃபரிங். ஒருத்தரோட கஷ்டத்தை எல்லாரும் பார்க்குறோம், இன்னொருத்தரோட கஷ்டத்தை யாரும் பார்க்கல. அப்போ எப்படி இருக்கும்னா, அந்த நபருக்கு யாருமே இல்லாத நேரத்தில் எப்படி இருக்கும், வெரி ஐசோலேட்டடாக இருக்கும், வெரி அபேண்டண்டாக இருப்பாங்க. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், என் உள்ளத்தில் இவ்வளோ பாரம் இருக்குது, ஆனால் இதை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் யாருமே இல்லைன்னு இருப்பார். ஆனால் இன்னொருத்தருக்கு என்ன இருக்கார், கூட யாரோ இருக்கார், ஆறுதலாக இருக்கார். கூட ஒருத்தர் என்ன சொல்கிறார், இல்லை இட்ஸ் ஓகே, ஒரு சப்போர்ட்டிவாக, ஒரு துணிச்சலாக, அவருக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக எப்போவுமே யார் இருக்கார், இன்னொருத்தர் இருக்காருன்னா அவருக்கு எப்படி இருக்கும், அவர் கம்ப்ளீட்டாக அழிய மாட்டார், கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆக மாட்டார். ஏன்னா ஒருத்தர் அவர் கூட இருக்கிறார், ஒருத்தர் அவருக்கு அந்த லோவஸ்ட் ஆஃப் மூமெண்ட்ஸில் ஒருத்தர் அவருக்கு துணையாக இருக்கிறதுனால he will be in a way sustained. அந்த பாதிப்பு அவருக்கு ரொம்ப இருக்காது. ஸோ இதே எக்ஸாம்பிளில் தான் இந்த டேவிடும் இங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்க்கையில் என் தனிமையாக இருந்த மூமெண்ட்டில், நான் தனிமையாக இருக்கும் போது, ப்ரைவேட்டாக கஷ்டப்பட போதெல்லாம், சோதனையில் இருந்த போதெல்லாம், கண்ணீர் விட போதெல்லாம், யாருமே என் கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் யார் எப்போவுமே பார்த்தாரு, ஆண்டவர் பார்த்தாரு. என் ரூமில் யாரும் இல்லைனாலும் ஆண்டவர் அதை பார்த்தாரு, அவர் என் கூட இருந்தார், எனக்கு ஆறுதலாக இருந்தாருன்னு டேவிட் சொல்கிறார். ஸோ அதுவும் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா, நம்மளுக்கு இப்போது இன் லைட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவோட வாழ்க்கையெல்லாம் அறிஞ்சிட்டோன்னு நம்மளுக்கு இன்னும் என்ன அழகாக தெரியும்னா, இயேசு கூட நம்ம பட்ட மாதிரியே என்ன இருந்திருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு, நம்ம பட்டதோட பிட்ரையல் பண்ணியிருக்காரு, வலியும் பட்டிருக்காரு. ஸோ ஜீசஸ் ஹாஸ் கான் த்ரூ ஜஸ்ட் as much if not more emotional roller coaster than us. ஸோ இயேசு என்ன பண்ணியிருக்காரு, நம்ம பட்டதோட அதுக்கும் மேலே கஷ்டங்கள், சோதனைகள் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் என்ன தெரியும், எக்ஸாக்டாக நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி ஃபீல் பண்ணுறோன்னு அவருக்கும் தெரியும். ஸோ இங்கே டேவிட் நம்மளுக்கு என்ன ஞாபகப்படுத்துறாரு இந்த சங்கீதம் மூலமாக, அதாவது நோ மேட்டர் ஹவு லோன்லி, ஹவு ஐசோலேட்டட் தட் வி ஃபீல், ஆண்டவர் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறாரு. அவரும் நம்ம பட்ட மாதிரியே அவரும் பட்டிருக்காரு. God Jesus has also felt the same way as we have felt. So David is telling it in light. ஸோ என்ன நம்ம எடுத்துக்கலாம் இதில், ஸோ இன்னார் ஐசோலேட்டட் மூமெண்ட்ஸ், நம்ம தனிமையில் இருக்க போது, நம்ம எல்லாரும் கைவிட்ட போதுன்னு நினச்சிட்டு கண்ணீர் விட போது, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம கூட ஆண்டவர் இருந்திருக்காரு. God is also been there, God is with us, அவரும் நம்ம கண்ணீரை பார்க்குறாரு. ஸோ we are always not alone. So as chosen people of God, we are not alone. And secondly, நம்ம என்ன பண்ணலாம், அதை பார்த்துட்டு அதை அறிஞ்சிக்கிட்டு, செகண்ட்லி ஈவன் மோர் பியூட்டிஃபுல் ஃபார் த பெயின்,
என்னன்னா ஜீசஸ் has also gone through that pain. இயேசு என்ன பண்ணியிருக்காரு, அந்த கஷ்டத்தையே அனுபவிச்சிருக்காரு, அதே வலியை அனுபவிச்சிருக்காரு, அதே பிட்ரேல். நீங்கள் பைபிளை பாருங்க, ஜீசஸோட கதையை பாருங்க. எவ்வளோ பேர் அவரை கலாய்ப்பாங்க, எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணுவாங்க, எவ்வளோ பேர் அவரை கோவப்படுத்துவாங்க, எவ்வளோ பேர் அவரை சோதிப்பாங்க, எவ்வளோ பேர் அவருக்கு வலி கொடுப்பாங்க. இதெல்லாத்தையும் நம்மளுக்கும் மீறி அதிகமாக இயேசு அனுபவிச்சிருக்காரு. ஸோ நம்ம பக்கத்தில் இருக்க போது, நம்ம கண்ணீரை பார்க்க போது இயேசு என்ன பண்ணியிருக்காரு, அவர் அதுக்கும் மேலே அனுபவிச்சுட்டு தான் நம்ம கூட நிற்கிறார். ஸோ we have a God who is relational to us. நம்ம கூட ரிலேட் பண்ண முடிகிற மாதிரி ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கார். ஸோ நம்ம என்ன டேக் அவே பண்ண போகிறோம்னா, இதுலேருந்து ஆண்டவரோட பிரசன்னம் இன்னார் சஃபரிங். நம்ம ப்ரைவேட்டாக சஃபர் பண்ணுறோம்னு நினைப்போம், நம்ம தனிமையில் கஷ்டப்படுறோம்னு நினைப்போம். ஆனால் அது மாதிரி we are truly not alone. ஏன்னா நம்ம கூட எப்போவுமே யார் இருக்கா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஸோ அவர் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்கல, நம்ம கூட அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கஷ்டத்தையே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறார். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் us to டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிக்கலாம். Our loving Heavenly Father, thank you for this devotion and the reminder that Lord, you are a God who has suffered more than us, and Lord, you are a Lord who has also seen our suffering. Lord, you do not hide when we cry, you do not hide when we run away, Lord, and you do not cry when we are isolated, but you are always there with us, Lord, in our highs and also in our lows, Lord. You are always there beside us, and you empathize with us, Lord, because you have gone through just as much, if not more, Lord. You have gone through just as much suffering, if not more, Lord, suffering than us, and you are always there beside us, Lord. Thank you for being a comforting hand in us in our times of need, Lord. Thank you for being us, Lord. Help us remember that even though we may feel that we are alone, we are isolated, but Lord, you are always there beside us. Help us remember this. All of this in Christ's name I pray.